பண்ண போகிறோம். வாங்க நாம் சமையலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மட்டன் 350 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் அரைத்த பொடி, வறுத்து அரைத்த பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு, ரீஃபைண்ட் ஆயில் பொரிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு. மட்டன் முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கத்தி வச்சு லேசாக கொத்திக்கிறணும். கொத்தி பொரிச்சாதான் இது நல்ல சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ முதல்ல மட்டன் கட் பண்ண மேனிக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கொத்தி ஆன் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு முதல்ல இந்த இஞ்சி பூண்டு விழுதை போடணும். அப்புறம் மிளகாத்தூள் போடணும். அப்புறம் மல்லித்தூள் போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வேண்டாலும் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மட்டன் பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போடணும். எண்ணெய் காயட்டும். காய்ச்சி இப்போ நம்ம மட்டன் எடுத்து போட்டோம். ஃப்ரை பண்ணுறனால ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியிலேயே வெந்தால் போதும். இது வெங்காயம் இப்போ போட வேண்டியதில்லை. நம்ம வெந்தோடனே அப்புறமா வெங்காயம் போடணும். இப்போ எண்ணெயிலே இது வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றினா போதும். பெரியதுன்னா ஒரு 1/2 டம்ளரு, கிளாஸுன்னா ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றினா போதும். இவ்வளோ ஊற்றினா போதும். இப்போ ப்ரெஷர் பேனை மூடி நம்ம விசில் போட்டுறது. விசில் போட்டு விசில் ஆன் ஆகி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். வெந்திருக்கும். விசில் எடுத்துட்டு பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா அழகாக வந்திருக்கு. அந்த கிரேவியும் நல்லா சுருண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பை பற்றி விட்டுருவோம். வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கணும். இது கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மட்டனில் சேர்த்துடணும். சேர்த்து கிண்டி விட்டுறணும். சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோம்னு சொன்னால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் மதுரை
சுற்று வட்டார பகுதியில் உள்ள எல்லா ஊர்லேயும் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பெரும்பாலும் எங்களுடைய சமையலில், மதுரை சமையலில் நாங்கள் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குருவோம். அதே நேரத்தில் நல்லெண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குருவோம். இன்றைக்கி மட்டனுங்கிறதுனால நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் தயார் பண்ணும்போது, மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம இது இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா இந்த வெங்காயம் வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சோம்னா இந்த வெங்காயம் வெந்துடும். அப்புறமா நம்ம மிளகு சீரகம் போட்டு கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிடலாம். இதில் மல்லித்தூள் நாங்கள் அரைக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1 கிலோ மல்லிக்கு 100 ஜீரகம், 100 மஞ்சள். மல்லி நாங்கள் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிடுவோம். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். 100 மஞ்சள், 100 சீரகம் சேர்த்து அரைக்கும் போது அது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா வெரைட்டிஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் நீங்கள் போடக்கூடாது. மஞ்சள் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, 1 கிலோ மல்லிக்கு 100 மஞ்சள், 100 சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். சமையல் நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ நம்ம சின்ன வெங்காயத்தை நிறையா சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் போட்டோம் இல்லையா, அது நம்ம விசில் போடலை, சும்மா தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவியும் நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். விட்டு காரம் நம்ம நிறையா சேர்க்கலை. மிளகு நல்லது உடம்புக்குன்னு சொல்லி மிளகாய் காரம் அதிகமாக சேர்க்கலை. ஸோ நம்ம மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம தூவி விட்டு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு கடைசியாக நம்ம இந்த கருவேப்பிலை மல்லியை போட்டு அதை ஒரு கிண்டி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். இது கறி மிளகு வறுவல். இது எங்களுடைய மதுரை சமையல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, மட்டன் சொன்னாலே நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதில் நம்ம அது எதுவுமே சேர்க்கலை. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது இதுதான் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், இப்போ மட்டன்லேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இது நமக்கு சரியான பாகம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடும். ஓகே, இதுதான் மட்டன்.